முக்கிய செய்தி. துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்ற ஒரு வாரத்திற்குள் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதற்கு உதயநிதி பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழக பாஜகவின் சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அரசு நிர்வாக திறமையின்மையை ஒப்புக்கொண்டு பொது மன்னிப்பு கேட்டுவிட்டு உதயநிதி பதவி விலக வேண்டும் என்றும் பாஜக வலியுறுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் தாமரைக்கணி இணைப்பில். விவரம் சொல்லுங்க தாமரைக்கணி. வணக்கம் கோபால். நேற்று தினம் நடைபெற்ற அந்த விமான சாகசத்தின் போது கிட்டத்தட்ட அந்த கூட்ட நெரிசல் வழியா கிட்டத்தட்ட 5 பேர் உயிரிழந்தக்கூடிய சூழ்நிலையில தற்போது தமிழ்நாடு பாஜக தனது எக்ஸ் தளத்துல துணை முதலமைச்சர் உதயநிதி தொடர்பாக ஒரு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக கார் ரேஸுக்கு காட்டிய அக்கறையில் கால்வாசியாவது IAF, அதாவது இந்த விமான சாகச நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பு காட்டியிருக்கலாமே என தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்ற ஒரு கேள்வியை தமிழ்நாடு பாஜக எழுப்பியிருக்கிறது. மேலும் உங்க சுய லாபத்திற்காகவும் வீண் பெருமைக்காகவும் நீங்கள் நடத்திய கார் ரேசிங் ஏற்பாடு பணிகளை கால்கடும் நேரில் சென்று பார்த்த நீங்கள் இந்த விமான சாகச அந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஏன் நேரில் சென்று ஆய்வு செய்யவில்லை, பார்க்கவில்லை? பார்த்திருந்தால் இந்த 5 பேர் உயிர் பலியாகி இருக்குமா என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் இந்த கார் ரேஸ், அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த F4 கார் ரேஸ் ஆனது சென்னையில் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியினை தமிழ்நாடு விளையாட்டுத்துறை சார்பில் நடத்தப்பட்டிருந்தாலும் இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த விமான சாகசம் என்பது விமானப்படை சார்பில் நடைபெற்றிருந்தாலுமே அதோட முழு ஏற்பாடுகளானது தமிழக அரசாலே செய்யப்பட்டிருந்தது. எனவே பல்வேறு கேள்விகளை இந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்த்து தமிழ்நாடு பாஜக கேள்வி எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக வாரிசு என்ற அடிப்படையில தமிழகத்தின் துணை முதல்வராக நீங்கள் பதவியேற்ற ஒரு வாரத்திற்குள் 5 உயிர்களை நாம் எழுந்துள்ளோமோ, நீங்கள் நிர்வாக தோல்வியா இது என்று கண்கூட காட்சியளிக்கவா அப்படின்ற ஒரு கேள்வியுமே அவங்க எழுப்பியிருக்காங்க. மேலும் இச்சம்பவத்தில் பலியான உயிர்களுக்கு சிகிச்சை பெற்று வரும் 200 பேரின் ஆரோக்கியத்திற்கும் முழு பொறுப்பேற்று தேவையான பாதுகாப்பு வசதிகளையும் செய்து தராமல் மக்களை ரொம்ப அலக்கடித்ததற்கு காரணமாக தமிழக மக்களிடம் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் உங்கள் நிர்வாக திறனாண்மை ஒப்புக்கொண்டு நீங்கள் பதவி விலக வேண்டும் என்றும் தமிழ்நாடு பாஜக ஒரு கேள்வியினை முன்வைத்து இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறது. கோபால், விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கணி.